என்ன எங்க அம்மா எங்க? போதும் போதும். கண்ணு ராஜா, உடம்பெல்லாம் சௌக்கியம் தானே? உடம்பு தானே. கொண்டுகிட்டு போனதை அப்படியே திருப்பி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நான் தங்கம். கண்ணு, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. மாடு, கோழி, பன்னி, ஆடு. சீக்கிரம் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிக்க. ஏமா தீட்டு கழியுண்டா? என்ன தீட்டு? கடல் தாண்டி போயிட்டு வந்தாலே தீட்டு தாண்டா. கடல் தாண்டி போயிட்டு ராமாயணத்துல அனுமார் கடலை தாண்டினார். அவர் எந்த கங்கையில குளிச்சார்? ராமா ராமா, ஹனுமார் எல்லாம் தேவாண்டா, நாம எல்லாம் மனுஷா. சீக்கிரம் போய் குளிச்சுக்கோ. குளிக்க, திருஷ்டி கழிக்க எல்லாத்துக்கும் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். தவறிட போகுது. சீக்கிரம் போ. இதுக்கெல்லாம் கூட நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? 2 வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அம்மா உலகா ரெடியா? தேங்கா பூசணிக்காய் ரெடியா? ஐயா குருக்கள நாங்க ரெடி. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இவனை காணுமே, நேரம் ஓடிட்டு இருக்கு. தம்பி, நீ என்னப்பா நிக்கிற? என்ன கவனம் சொல்ற? குடிச்சிட்டு பார்த்து உட்கார்றா. ஐயா குருக்கள போடுங்க. சர்வ மங்கள பாத்திரம் கொடுங்க. நீ ஏன் நிக்கிற? என்ன இது மழை? ஐயோ, என்ன இது கொடுமை பண்ற? துப்புரா வாமா சீக்கிரம். வேண்டாம், ஓட என் தலை. ஐயோ, தும்பாதீங்க தும்பாதீங்க. கையெடுத்து கும்பிடுற, கும்பிடாதீங்க. தும்பாதீங்க அக்கா. தனியா உட்காந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? வந்திருக்கிற விருந்தாளிங்க சாப்பிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன மெதுவா சாப்பிட்டா போச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோமே. சரியா சொன்னேன், உட்கார். என்ன எப்படி மேல் நாட்டுக்கு போய் என்ன படிச்ச? எதை கத்துக்கிட்ட? விவரம் எப்படி? வெறும் புஸ்தக படிப்போட நிறுத்தல மாமா, அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது 3 சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா, 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. செல்வா செல்வா, ஏதாவது இன்னும் திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பில்ல எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமன் செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பெல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்ம வச்சுங்களே. இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். திரட்ட பயல, கல்யாணம் செய்தவீன்னு நேரடியா கேளேண்டா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேட்கறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சுக்கினா நான் சரின்னு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா என்ன அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒன்னும் செய்தாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க.
எப்போ தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காதுங்க. அவனுக்கு நேரம் வந்தாச்சு. அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்குனது குரு இல்ல, ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட். பேசாம எதுக்கு எடுத்தாலும் அகட வீடம் பேசிக்கிட்டு கன்சாம் என்ன? இன்னும் 2 நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்திடுறேன். உங்க பிரியம். தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே மங்களம். போய் தம்பியை கூட்டிட்டு வா. ஆஹா. ஓஹோ, வேற வழி என்னங்க நீங்க எந்த காரியத்துக்காக இந்த வீட்டு விவகாரத்தை எல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு அவதிப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப பொசுக்குன்னு எழுந்திருச்சு வந்துட்டா நம்ம காரியம் எப்படி முடியும் சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கே வந்து பேசுறாங்க. இதுல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நல்லா இருக்கு போங்க. நீங்க என்ன உலகம் தெரியாம இருக்கிறீங்க? குவா குவான்னு அழுகுற பிள்ளைதான் பாலை குடிக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்படணும்னா கேவலமா கௌரவமா குறுக்க நடுக்க சந்திர பூந்துல இந்த எடுக்கல பூந்து நாம தான் காரியத்தை. ஆமா, இப்ப எனக்கு ஒரு பெண் இருக்குங்கிறதும் அதுக்கு கல்யாண வயசு வந்துட்டுதுங்கிறதும் செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு என் பொண்ணுதாங்கிறதும் எங்க அக்காவுக்கு நான் சொல்லி தந்துடணுமா? அவசியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவும் தெரிஞ்சும் அதை பத்தி நினைச்சே பார்க்காதவங்க கிட்ட என்னத்த பேச? நாமே வலுவுல போய் பொண்ணை கேட்பானே, ஆசையும் அக்கறையும் இருந்தா அவனே வந்து நேர கேட்டுக்கிட்டுமே இருக்கலாம்ல. இந்த பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாம கேட்டு அவங்க மறுத்துட்டாங்கிற குறை அவங்க பேர்ல இருக்கணுமே தவிர நாம கேட்காமலே விட்டுட்டோங்கிற பழிய நாம சுமந்துக்க கூடாது. நான் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா, கோடிக்கணக்கான சொத்துள்ள இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி வந்து புகுந்தானா நாம எல்லாருக்குமே அது இடைஞ்சல். இப்ப உங்க பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப நானே இருக்கேன், கை கூசாம நடுங்காம எடுக்கலாம் திங்கலாம் உங்களாம் வைக்க நான் விரும்பல. அப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. உண்டு இல்லைங்கிறத பழிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அபிப்பிராயம் என்கிட்ட இருந்து வந்தா நீங்க காட்டி இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வள்ளி, 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 வள்ளி. ஐயோ விடுங்க, போற விடுங்க, விடுங்க. முஞ்ச பாரு, மூஞ்சிக்க எவ்வளவு மாட்டுக்கிறான். வலிக்குதா? இப்படித்தானே என் கையை வலிச்சிருக்கோம். எப்படி அரைஞ்சு போடுவேன். எவ்வளவு நாளைக்கு கதவை தட்டுறது? இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படியே நான் இதா இருந்தேன். நான் அப்படித்தானே இதா இருப்பேன். எதா இருப்பேன்? ஊர்ல இருந்து வரும்போது காரை நிக்காம போச்சுனீங்களே, அப்ப நான் ஏதா இருப்பேன். அதுக்காக கதவை தாப்ப போட்டியா? வலிக்கு பிடியா? சரி, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. வாங்கி குந்து. நம்ம 2 பேர் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசுவோம். யாருது விலாவரியா? லண்டன்ல போய் படிச்சு இன்னும் இந்த பட்டிக்காட்டு பாஷையை விடலைங்க. கழுதை, லண்டன்ல படிக்கிறதுக்காக தான் போறது, பாஷை விடுறதுக்காக போறேன். சமாச்சாரம் தெரியுமா? உனக்கு நமக்கு இது ஊர்ல உள்ள ஜோசிக்காரனை பூரா எடுத்துட்டு வந்து அம்மா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசிக்காரன் உனக்கு எனக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. நீ சொல்லு பாக்க. உங்களுக்கு எனக்கு பொருத்தம் என்னது? மொள்ள என்னையும் உள்ள இழுத்துக்காத. 10 நம்பர் சொல்லுங்க. நாசமா போச்சு. ஜோசியத்துக்கு ஜோசியமா? அடியாயா, உனக்கு எனக்கும் பொருத்தம் எப்படியோ எங்க அம்மாவுக்கு உனக்கும் பொருத்தம் கணக்கச்சிதமா இருக்கு. மாமியாடு மருமகளும் சேர்ந்து 9 கிரகத்தோட எண்ணெய் 10வது கிரகமாக்கி சுத்தி விட்டுருவீங்க போல இருக்க. நீ போய் சமயக்கட்டுக்குள்ள பூந்துக்க, நான் போயிட்டு வர்றேன். ஏய், மறுபடியும் நான் வரும்போது கதவை மூடி வச்சிருந்த தட்டி தட்டி என் கையை ஒடிஞ்சு போயிடும். ஆமா, நீங்க இந்த கதவு சாத்திருக்கிறத பத்தி கவலைப்படுறீங்க? வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்போ 8 தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்றேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க, அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க, இவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக, செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்தா வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்தா, எப்படி கொடுப்ப சொல்லு. இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னு சாப்பிட்டோம். யார் நீயா? அத்தான
ரொம்ப புத்தால் பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுக்கம்மா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா, பரம்பரை வியாதியை விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மிட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கலாம்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். ரத்னா, மணி 4 அடிச்சிடுச்சு. அடிக்கட்டா. டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. கொடுக்குறேன். ஓடு. ஓடுறேன். டானிக்கு இப்பதான் வந்து. அப்படியா? அப்பா இல்ல, ஏதோ பொதுக்கூட்டமா வெளியே போயிருக்காரு. அப்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லு. சொல்ல முடியாது, திடீர்னு வந்தாலும் வந்துட்டு பாரு. சிரிச்சுக்கிட்டே போறிய, என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லையே. நான் மறுபடியும் சிரிக்கிறியே ஏன்? அதுவா, உங்களை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன், எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அத்தனை தடவை நான் பார்க்காததெல்லாம் இப்ப உங்க முகத்துல இருக்கு. என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. அது முகத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதுதான் வெளியே. என்னதான் மனசுல இருக்கு? எவ்வளவோ. நான் எப்படி? என்ன எவ்வளவோ? எப்படி? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க.
அம்மா அவங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்துருந்தேன்ல, நம்ம கார் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு யாரோ அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அம்மா என்கிட்ட கேள்வியா கேட்டாங்க பாரு. நான் வில வளர்த்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ அம்மாவை சமாளிச்சுட்டேன். சமாளிச்சிட்டீங்கல்ல? அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா தானே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏண்டா தப்பு தானே, நான் என்ன நடக்கும் எது நடக்கும்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தெய்வ சம்மதத்தின் பேர்ல தான் நடந்திருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னது போல தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச எந்த கிரகத்தாலையும் அசைக்க கூட முடியாது. நீங்க 100 வயசுக்கு மேல இருக்க போறீங்க. நீ? நானும் தான் இருப்பேன். சந்தோஷமா இருப்போம், 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏய், கிரகம் வேற இருக்கு. அன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அன்னைக்கு சொன்ன லண்டனுக்கு போய் படிச்சும் கூட கிரகத்தை நினைச்சு நடுங்கிறத பாரு. என்னடி லண்டன் குண்டன் உயிர் இல்ல, புசுக்குன்னு போச்சுன்னா வருமா? என்னம்மா இது? நீ ரொம்ப மோசம்பா. ஏமா? உங்க மேல எனக்கு கோவமா வருது. ஏன் எதுக்காக? நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யார் நானா? ஆமா, அத்தான் கட்டி இருக்கிற பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அவளுக்கு காக்கா வலிப்பு, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அத்தான் கழுத்தை நெரிச்சு கொல்ல வர்றா அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் தானே? இந்த பாருமா, அந்த பொண்ணு ஜாதகப்படி உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. அதை உனக்கு விளக்கமா சொல்லாம உனக்கு புரிய முடியாது சுருக்கமா சொன்னேன். போதுப்பா. அந்த அக்கா எவ்வளவு நல்ல அக்கா. அத்தாங்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசு தெரியுமா? பெத்த அம்மா மாதிரி பேசுதுப்பா. நீங்க அத தள்ளி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. தப்பு. அடே, சுடுக்க விழுந்துருச்சே. என் கண்ணுதான் பட்டிருக்கோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியா? மாமா, நீ யாருமா? நானா பூதுலிங்கல்ல தான் உங்க வீட்டுக்காருக்கு மாமா. அவங்க பொண்ணு. என் பேரு நீங்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியாதுமா. நான் சொல்றேன். சொல்லு. என் பேரு ரத்னா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக? உங்க வீட்டுக்காருக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். அப்படியா? அதுக்கு நானும் ஊன்னுட்டேன். அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மாடியில பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் பாத்துட்டேன். சரி, பாத்துட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சேன். எது தப்புன்னு நினைச்சேன்? உங்க வீட்டுக்காரர 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 சொன்ன பாருங்க, அதான் தப்புன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோமா? என்ன? யார் சொன்னாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பையா? நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதுமா. நான் போக மாட்டேன், ஆனா நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நீங்க போனீங்க, நீங்க இல்லாத நேரம் பார்த்து அவருக்கு வேற யாரையாவது டபக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்மா வள்ளி, இந்த அரை பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எதையும் வித்தியாசமா நினைச்சுக்காதேம்மா. இவ சொல்றத மட்டும் இல்ல, இவளையே என்னால வித்தியாசமா நினைக்க முடியும். பாருங்களேன், இவ கூட பழகின இந்த கொஞ்ச நேரத்துல பல பிறவிகள் இவளோடு பிறந்து பழகின பாசம் இவ மேல எனக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்படி உள்ளத்துல உள்ளத கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே வெளியில எடுத்து கொட்டுறாளே, இவளை போல ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? அம்மா, இவ சொன்னது போல இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடந்தது உண்மைதான். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத உன்கிட்ட விவரமா சொல்றேன். அக்கா, என்னம்மா? பாத்தியா இப்பதானே சொன்னீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு. சொல்லிட்டு நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? இல்ல தப்புதான். வா. அத்தை கூப்பிடலையே. நானும் கூப்பிடுறேன், வாடியம்மா. சரி. இப்படி உட்காரம்மா, வா. வள்ளி, நான் எது நினைச்சாலும் எந்த காரியத்தை செய்தாலும்
அது உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் நன்மையா இருக்கணுங்கிற ஒரே நினைப்புலதான் நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கட்டே. வள்ளி, இத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்தேன். எப்படின்னா, உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உயிருக்கு 1 வருஷத்துல ஆபத்து இருக்கு இல்லையா? இவ ஜாதகப்படி இவளை கல்யாணம் செய்துக்கிறவன் 100 வருஷத்துக்கு மேல இருப்பான்னு எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. இவளை கல்யாணம் செய்துகிட்டாவா? ஆமாமா, 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரா? இருப்பாமா. அக்கா அக்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா. இத உன்கிட்ட சொன்ன நீ என்ன நினைப்பியோன்னு. அத்தை, குருடனுக்கு வேண்டியது கண்ணு. அத கடவுள் கொடுத்தா என்ன, கடத்தெருவுல கிடைச்சா என்ன? இத முன்னாலேயே சொல்லியிருந்த அந்த கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேனே. இதோ இப்ப போறேன், இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். 2ஆம் கல்யாணம். உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏற்கனவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் எந்த நிமிஷம் ஏதாகுமோன்னு வேலை வளர்ந்து நடுங்கி போய் கிடக்கிறேன். மேற்கொண்டு செய்துக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? என் ஜாதகம் ஜாதகம் மண்ணா கட்டி நல்ல வாயில வருது. ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இருந்தா மனுஷனுக்கு மனசு, அறிவு, புத்தி எதையுமே கடவுள் கொடுத்திருக்க மாட்டான். என் ஒருத்தன் உயிருக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க கழுதை. இதுல நாசம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? வாங்க, இப்படி வா, என் முன்னால வா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றிய, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னேன்? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நீங்க 1000 அழகிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க அந்தரங்க உள்ளத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இடம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தாங்க கேக்குறேன். ஓகே, அப்புறம் என்ன? நீ இவ்வளவு நம்பிக்கையில பேசும்போது அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். எழுந்து அபிப்பிராயம் எப்படி செய்யலாம்? ஒரு அபிப்பிராயம் எனக்கு நான் சொல்லாம சொல்லுங்க. இப்போ ஆயுசுக்காக ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். பொறு வர்றேன். அப்புறம் அழகுக்காக ஒருத்தி, காசுக்காக இன்னொருத்தி, புள்ள குட்டிக்காக வேற ஒருத்தி, இப்படியே ஒவ்வொருத்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன்னு வச்சுக்க. ஒரு நாளைக்கு திடீர்னு ஜாதகம் பலிச்சு நான் கட்டையை விட்டுட்டேன்னா இந்த வீட்டுல எத்தனை பேர் உதவி ஆவீங்க? சும்மா சொல்லு. ஒரு இதுதானே பேச்சு தானே அபிப்பிராயம். நீங்க ரொம்ப படிச்சவங்க, உங்ககிட்ட நான் பேச முடியுங்களா? நல்லதுன்னு தெரியறப்போ துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே. நான் முடிவுக்கு வந்துட்டேன், அன்னைக்கே முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? இனிமே இந்த வீட்டுல யாராவது என் 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னா அன்னைக்கே முதல் கல்யாணத்தை விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பதில் சொல்லு. அபிப்பிராயம் தானே? ஏன் வர்ற? வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கு. மறுபடியும் சீவைக்கே ஓடிடுறேன். அங்கேயே குரங்கு மாதிரி ஒரு வெள்ளக்காரச்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது. நான் வெள்ளக்காரச்சி மாதிரி இருக்கேன். நான் ரெடிப்பா. என்ன பத்தி ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ ரெடி? உங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா? நீயே ஆஃபர் பண்ணிக்கிட்டு நிக்கிற. நான் இருக்கிற பக்கமே திரும்பாதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு தான் போறேன். ஏன் அடிக்கிறீங்க? என்ன தைரியம் தான் இந்த 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு? ஆமா, உங்க மேல ஆசை வச்சு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். எதுக்காடி? வள்ளியக்கா பாவங்க, அது பைத்தியக்கார பொண்ணு. அது ஜாதகம் அப்படி இருந்தா அதுக்கு அதை போய் கோச்சிட்டு என்னங்க பண்றது? இப்ப நான் உங்களை எதுக்காக கட்டிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வள்ளியக்கா ஜாதகப்படி நீங்க 1 வருஷத்துல செத்து போடுவீங்களாம். ஐயோ பாவம், வள்ளியக்கா உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வள்ளியக்கா எப்படி எல்லாம் அழுவோம். அது நினைச்சாலே எனக்கு இப்போ அழுக வருதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஜாதகப்படி நீங்க 100 வயசுக்கு மேல இருப்பீங்களா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்காகத்தான் என்ன உங்களுக்கு ஆயுசு குடுக்கறதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உங்களை கட்டிக்கிட்டு உங்க கூடவே இருந்து நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஆயுசை கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வள்ளி அக்காவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? என்னங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். அவர் சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாரு. சரின்னு சொல்லுங்க. என்னம்மா இது? பள்ளி வந்து நின்னுகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவ கண்ணீர் விடுறா. ரத்னா வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கண்ணீர் விட வைக்கிறா? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, 1 வருஷம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தானமா இருக்கு. அது வரைக்கும் பேசாம இரேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்றதா கருவாதி பண்றதான்னு முடிவு பண்ண. அக்கா, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? வேண்டாங்கிற பிள்ளை வலுக்கட்டாயம் பண்ணி ஏன் இப்படி எல்லாரும் கெட்ட பேர் உண்டாக்குற? இதோட விட்டுரு. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல எல்லாம் பைத்தியங்களாவே இருக்கு.
ஏய் சும்மா உளறிக்கிட்டு இருக்காதடா. நம்ம முதலாளி குடும்பத்துல நான் சின்ன பிள்ளையில இருந்து வேலை பார்க்கிறேன். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். பெரியம்மாவுடைய ஜாதக நம்பிக்கைப்படிதான் அங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம முதலாளி செல்வத்தையாவுடைய விஷயம் ஜாதகப்படி நடக்கும். என்னடா அவர் ஜாதகம்? அவருடைய ஜாதகம் இல்லடா, அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி இன்னும் 1 வருஷத்துல முதலாளி க்ளோஸ். அது தெரிஞ்சிருந்தும் இப்படி பல லட்சம் ரூபாயை கொட்டி இந்த உர தொழிற்சாலையை கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சும்மா நேரத்துல எவனோ உட்காந்து ஜோசியம் உடறானு அது கட்டி இவன் உடறிட்டு இருக்கான். உலகத்துல ஜோசியம் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குதா? உலகத்துல நடந்திருக்குதோ நடக்கலையோ அது எனக்கு தெரியாது. நம்ம முதலாளி குடும்பத்துல நடந்திருக்கு. பெரியவர் ஜாதகப்படி 46வது வயசுல அவர் காலம் ஆயிட்டார். சின்னவர் ஜாதகப்படி குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிருக்கு. இந்த 2 விஷயம் நடந்திருக்கும் போது 3வது விஷயம் ஏன் நடக்க கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் சார் சீக்கிரம் டாக்டர் விட்டு போ. என்னப்பா செல்வம், என்ன இங்க வந்துட்ட? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். மாதிரி என்ன? என்னால சொல்ல முடியல டாக்டர். ஏதோ சரி சரி உள்ள வா, செக் பண்ணி பாப்போம். படுத்துக்க வா. ஏன்பா ஒண்ணுமே இல்லையே, ஏன் இப்படி காட்ட பண்ற? நல்லா பாருங்க டாக்டர். ஏன்பா இவ்வளவு தென்பா எழுச்சி உட்கார்ந்து கத்திரியே, என்ன கேடு? எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டு மனுஷன் வேதனை பட்டுக்கிட்டு இருக்காப்பா. ஏதாவது இருந்தா தானே இருக்குன்னு சொல்றதுக்கு பயமா இருக்க. அது இருக்கு. எது பயம் நிறைய இருக்கு. கிட்டல டாக்டர் ராஜன், நான் மரகதம் பேசுறேன், செல்வத்தோட அம்மா. ஆமாமா தெரியாத விஷயத்த சொல்லுங்க. என் மருமக வள்ளி திடீர்னு வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்துங்களா? சீக்கிரம் வாங்களே. அது ஒண்ணும் இருக்காதம்மா, பயப்படாதுங்க, நான் இதை வந்துடுறேன். ஏன்பா என்ன உன் சம்சாரம் வாந்தி எடுக்கிறாம? ஏன் சம்சாரம் வாந்தியா? ஏன் என்ன காரணம்? ஆண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பெண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தான். ஆனா அது அந்த காரணம் தானாங்கிறது அங்க போய் செக் பண்ண தான் சொல்ல முடியும். என்ன காரணம்? வயிற்றுல ஏதாவது கோளாறு இருக்குமா? வேற எங்க இருக்கும்? கோளாறு எல்லாமே வயிற்றுலதான். வா செக் பண்ணி பார்த்துருவோம். அவனு அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாள். என்ன என்ன சமாச்சாரம்? என்ன பண்றேன், தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. ஓ என்ன தெரியல, ஏன் வாந்தி? செல்வம் ஓப்பா. டாக்டர் பஞ்சாதி கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அப்படி கொடுங்க. ஓய் கை கொடு. வெரி குட் வெரி குட். இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் தகுந்தபடி மருந்து கொண்டாந்து இருக்க. இந்த பாருமா, இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, உடனே வாந்தி நின்றுடும். இந்த மாத்திரை தினசரி காலையில பல்லு தேய்ச்சி ஒண்ணு போட்டுக்க. சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்க போற குழந்தை உங்க வீட்டுக்கார மாதிரியே இருப்பான். பாருமா, உங்க விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார அத்தனை என்கிட்ட சொல்லியிருக்கான். திரும்ப நான் சொல்றேன். ஏம்மா பயப்படுற? இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு தானே? பயப்படாத, நான் சொல்லுவேனா? நோ டோன்ட் வரி, பயப்படாத. பாரு, உனக்கு குழந்தை பிறக்கிற வரலாம் என் நர்சிங் ஹோம்லயே வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரம் நான் காப்பாத்திக்கிறேன். நீ மட்டும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இருப்பியா? வெரி குட், குட் கேர்ள். நான் வரட்டுமா? என்ன சாப்பிடணும் எதை சாப்பிட தெரிஞ்சு வேணுமா? இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எப்படி? என்ன டாக்டர், அவன் ஏன் வாந்தி எடுக்கிறா? பித்தம், ஓவர் காபி. காபி அடியோட கட் பண்ணுமா அப்படித்தேன். அட ஏன் டாக்டர் நீங்க ஒரு பக்கம், பித்தமா பித்தம்? என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஏன் வாந்தி எடுக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்? ஆமா, யார் சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்களே. ஜோசியர் எந்த விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா? இந்த கிரகதோஷம் முடிய இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. முடிய போற நேரத்துல கிரகத்தினுடைய சேஷ்டெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்குமா. அதுக்கு சில சாந்தி எல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. அது சரிவர செய்யாததனாலதான் இப்படி எல்லாம் கோளாறு ஏற்பட்டிருக்கு. வெரி குட் வெரி குட். அந்த சாந்தி எல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. செல்வம் நீ வாப்பா. பெஞ்சாதி ஏன் வாந்திருக்க தெரியுமா? ஏன் கர்ப்பவதி குட்டி மாதிரி உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான். ஐயோ, வள்ளி கர்ப்பமா? நான் என்ன செய்வேன்? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, நான் செத்து போயிடுவேன்.
நெஞ்சு படபடன்னு துடிக்குது டாக்டர். இந்த வயசுல நெஞ்சு படபடப்பு ஒண்ணு டாக்டர். நான் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். ஜாதகம் பறிச்சு நான் சாக போறேன் டாக்டர். என்ன ஜாதகம் பலிக்காதப்பா. சும்மா டாக்டர் என்னால நிக்க முடியல டாக்டர். உட்காரு உட்கார முடியல டாக்டர். படுத்துக்க. ஐயோ படுக்க முடியல டாக்டர். எது எங்கேயாவது ஓடியா? ஐயோ என்ன யார்கிட்ட பண்றேன் டாக்டர். ஐயோ நான் சாக போறேன் டாக்டர். என்ன பிடிச்சிருங்க. ஐயோ நான் சாகிற நேரத்துல எங்க அம்மாவையும் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கட்டும் டாக்டர். அம்மா ஐயோ வள்ளி என்ன வாழ கட்டி நாம எப்படி பார்த்தேன்? யார்கிட்ட பண்றேன் எங்க அம்மாவுக்கு முடியல டாக்டர். ஐயோ வள்ளி ஐயோ டாக்டர். நெஞ்சு அடைக்குதுமா. தலை பிடிச்சுக்கோ வள்ளி. நீ காலை பிடிச்சுக்கோ. நாக்கு எடுக்குதுமா. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர்? சும்மாரி படிச்சவன் நீ அவங்களோட சேர்ந்து அழிஞ்சிட்டே இருக்கிய. நாக்கு இழுக்குதுங்கிறா. ஆமா இழுக்குது நாக்கு. எதை நினைச்சிட்டு பயந்து சாவறாங்க. என் ஜாதகம் அப்படி இருக்கு டாக்டர். அம்மா உன் ஜாதகம் இல்ல என் ஜாதகம். நான் போய் முதல்ல இந்த தோஷியாவது பிடிச்சு பாக்கணும். ஏப்பா ஏந்து இந்த பாட்டு சாப்பிடு. ஆமா நல்லா தூக்கம் வரும். பட்டு தூங்கு. தம்பி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ வா சொல்றேன். போய் ஏன் அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சாம போ. அம்மா ஏந்திரம்மா. டாக்டர் ஐயோ ஒண்ணுமில்லம்மா. ஏன் பயப்படுற? ஒண்ணுமில்லம்மா. தம்பி இப்படி வாடா. என்ன நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சுல்ல? கிரக தோஷம் முடியிற நேரத்துல அதனுடைய சேட்டிங் உக்கிரமா இருக்குன்னு சொன்னேன். ஆமாண்டா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா. செல்வம் இருந்தாப்புல இருந்து என்னென்னமோ பண்ணுதுங்கிற. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இத பத்தி என்ன நினைக்கிறது? கண்ணுக்கு நேரம் பார்த்த பிறகு எல்லாம் கிரகத்தினுடைய சேட்டை தான். சரி நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்? எங்க படி. கோடி அர்ச்சனை, ஆமா, நவக்கிரக பூஜை, சரி, சுமங்கலிகளுக்கு ரவிக்கை புடவை கொடுத்தல், சரி, ஏழைகளுக்கு அன்னமளித்தல், சரி. ஒரு வாரம் வரைக்கும் வள்ளியும் செல்வத்தையும் சந்திக்க விடக்கூடாது. ஆமாண்டா, அது எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வாரம் வரைக்கும் வள்ளிக்கும் செல்வத்துக்கும் நமது முருகன் கோவில் பிரசாதம் சாப்பாடு. ஆமா, பிரசாதம் பிரசாதம். பிரசாதம்னா வடை சுண்டல் ஏதாவது நெய் பொங்கல். பொங்கல் என்ன பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு. பாருங்க, அதோட நான் சொல்றது செய்தி செய்யுங்க. சொல்லுங்க, செஞ்சிருவோம். அம்மா, உங்க ஜாதக பேச்சு கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அந்த ஜாதகம் பலிச்சிடுமோ நினைச்சு அவன் பயந்து சாக ஆரம்பிச்சிட்டான். அந்த பயத்துல அவனுக்கு ஏதாவது ஆச்சு, அநியாய பழி என் தள்ள வந்து சேரும். அதனால நான் சொல்றபடி செஞ்சிருங்க. தினசரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட், மியூசிக், டான்ஸ், கலாகாரம், சம்திங் அவன் மனசை மாத்திடுங்க. செஞ்சிருவோம். தம்பி குறிச்சு வச்சுட்டாங்க. என்ன காப்பாத்துங்க. ராதா ரமண ஹரே ராமேதி, ராதா ரமண ஹரே ராமேதி, ராஜீவா சஜனஷா நஷா சிஷ்யா நஷா நஷா இதோ இருக்குண்ணா. ராஜீவா சகனஷா மேதி ருகி முகுந்தேதி. இப்படியாகத்தானே அதே பாட்டை ஒரிஜினல் நாரதர் பாடிண்டு ஒரிஜினல் சாவித்திரியை பார்க்க வந்தார். ஏன் பார்க்க வந்தார்? சத்தியவான் லைஃப் முடியறதுக்கு அன்னைக்கு லாஸ்ட் டேட்டோலியோ ஜாதகப்படி அங்கப்படி. நாரதர் சாவித்திரி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தை, அம்மா அம்மா குழந்தை சாவித்திரி, ஜாதகப்படி உன்னுடைய பர்த்தாவனுடைய ஆயுசு என்னோட முடிய போறது தெரியுமா? அதனால நீ அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. தேவியை பூஜை வாயை காத்து திறந்துடுறான். போய் இவனே நான் கூட்டிட்டு வந்தேன், அவன் வந்துடுறான் மடையா. நாரத பிரம்மம் என்ன சொல்லித்து? அம்மா சாவித்திரி, இன்றையோட உன் பர்த்தாவனுடைய ஆயுள் முடிய போறது. ஆகையினால உன் பர்த்தாவை இன்னைக்கு பூராவும் பின்தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றணும் சொன்னார். நாரத பிரம்மத்தினுடைய எத்திரைக்கு கேட்ட சாவித்திரி கண்களிலே நீர் தாரதாரையா வழிய மனதிலே பக்தி பிரவாகம் பெருக்கெடுத்தோட அம்பா லோகமாதா ஜெகன்மாதா நித்திய சுமங்கலி இன்னையோட எம்பர்த்தாவுடைய ஆயுள் முடிய போறதாமே முடிய போறதாமே முடிய போறதாமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுள் முடியப்படாதே 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 அப்படின்னு மனதார வேண்டிட்டு தன்னுடைய பர்த்தா எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் இந்த பதிவிரதா சிரோன்மணி ஷேடோ மாதிரி தொடர்ந்து போறா பாருங்க. இன்னும் இருக்கா? இருக்குண்ணா, வச்சு வை. இந்த வருங்க, இந்த பதிவிரதா சிரோன்மணி சாவித்திரியினுடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்றதுன்னா நீக்கு லைஃபே போறாதாமா, அவ்வளவு சொல்லலாம். கேட்டாடா, தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு அன்னைக்குத்தான் கடைசி நாளுங்கிறத புரியாத சத்தியவான் விறக வெட்ட காட்டுக்கு போயிட்டு இருக்கான். சாவித்திரி விடுவல கூடவே போயிட்டு இருக்கா. பிராணனை உடறதுக்காக சத்தியவான் இங்கிருந்து புறப்பட்டான்.
பிராணனை வாங்குறதுக்காக யமன் அங்கிருந்து புறப்பட்டார். அந்த டைமிங்க கவனிச்சால ஆச்சு. சத்தியவான் பிராணம் போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு அவர் தான் பாக்கி. எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 hour. இப்படிப்பட்ட பயங்கர பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தங்களோடு யம தர்மராஜா ஆகப்பட்டவன் ஆகாய மார்க்கத்துல மணிக்கு 700 மைல் வேகத்துக்கு மேல போறதா சொல்றாளே போயிங் 707. அதே ஸ்பீட்ல யமனாகப்பட்டவன் தன்னுடைய வாகனமாகிய எருமாட்டின் மேல ஆரோகணிச்சுண்டு சத்தியவான் இருக்கப்பட்ட இடத்துல லேண்டட் சேஃப்லி சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? ஆமா. ஆனா அவன் வந்து இறங்கினது சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் பட்டுடுத்த. பதிவிரதா ரத்னம் இல்லையோ படாதா? பயந்தாளா அவனை கண்டு என்ன கேட்டா, ஏ யமதர்மராஜன், என்னுடைய கற்பின் சக்தியாகப்பட்டது என்னுடைய கணவனை சுத்தி கவச்சமா நின்று இருக்கு. அவரை உன்னால என்ன பண்ண முடியும்? செய்து பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி நிக்கிறா. சேலஞ்ச பார்த்து அசரவனா இவன் எவன் எவன் எம பகலாச்சவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவனை சம்திங் கொடுத்தா சைடு வாங்குவானா? காலம் தவறான அந்த காலனானவன் பார்த்தான் சத்தியமான கடுமையாக, எடுத்தான் பாச கயிற்றை வீசினான் சத்தியவான் மேல. எனக்கு வெட்கமா இருக்கு. என்ன வெட்கம்? பாருங்க, யாராரோ நம்மள பாத்துட்டு இருக்காங்க. யார் பாக்கா? திரும்பி பாருங்க. ஏன் எங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் வெட்கப்படுறாள வள்ளி. அப்புறம் என்ன, 1 வருஷமா தான் இந்த ரகலையை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன, போயிட்டு நாளைக்கு வாங்க. போக மாட்டீங்களா? இருந்து பாருங்க.